தக்காளி வணக்கம்டா. இரட்டை கிளவி தெரியுமா? இரட்டை கிளவி அடங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும்ல வயசான கிளவி, அந்த கிளவி இல்ல, இரட்டை கிளவி தமிழ் இலக்கணத்துல வருது. சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ. தமிழ்ல சல சல படபட தக தக கலகல இந்த மாதிரி நிறைய இரட்டை கிளவிகள் இருக்கு. ஒன்றன் பின் ஒன்றாக வரும், அதுக்கு பேர் தான் இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. இதை பிரிச்சு பார்த்தா பொருளே கிடையாது, ஆனா சேர்த்து பார்த்தா தான் பொருள் இருக்கு. தக பொருள் இல்ல, தக தகவன மின்னிய தங்கம். கல பொருள் இல்ல, கலகலவன சிரித்த மங்கை. உலகத்துல வேற எந்த மொழியிலும் இந்த மாதிரி இருக்குதான் எனக்கு தெரியல, ஆனா தமிழ்ல இந்த மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இல்ல. இதுல நிறைய வாழ்வியலுக்கு தேவையான அர்த்தங்கள் இருக்குது. அதாவது இரட்டை கிளவி பிரிச்சா பொருள் தராது, அதே மாதிரிதான் கணவனும் மனைவியும் பிரித்தா பொருளே கிடையாது, சேர்ந்தா பொருள். அதுதான் வாழ்க்கை. ஈருடன் ஓர் உயிர், இரு வார்த்தை ஒரு பொருள். கணவன் மனைவி பிரித்து வைப்பது நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. அதே மாதிரி டூ பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ், இப்படி ஒரு ஹார்ட் இப்படி ஒரு ஹார்ட் சேர்ந்தா தட் இஸ் கால் லவ். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல தமிழ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உலகத்திலே தமிழ் மொழி மாதிரி ஒரு இன்பமான மொழி எங்கேயும் இல்லை. இது பல பேருக்கு தெரியல. I don't like it.